ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஒரு குட்டி ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். நேற்று நைட்டே கிச்சன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு என்னென்ன சமைக்கணுமோ அதெல்லாம் மேலே எடுத்து வச்சாச்சு. சோயா சங்க்ஸ், அரிசி சாதத்துக்கு, அதுக்கப்புறம் ஊற வைக்க வேண்டியது பட்டாணி, காராமணி, பச்சை வேர்க்கடலை எல்லாத்தையும் நைட்டே ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில் எந்திரிச்சு வந்ததும் எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. காராமணி, சாதம், வேர்க்கடலை, அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுட்டு முட்டைக்கோஸை மிக்சியில் போட்டு துருவி வச்சுருந்தேன். அது கூட கொஞ்சமாக இந்த பேஸ்ட்டையும் போட்டு உப்பையும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போகிறோம். முட்டைக்கோஸ் பொரியல் வதக்கி எடுத்து வச்சாச்சு. சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நைட்டுக்கு பட்டாணி கிரேவி. சப்பாத்திக்கு பன்னீர் பருப்பு பொடி போட்டு பெசரி வச்சுருக்கேன். அதை தவா ஃப்ரை பண்ணணும். வேர்க்கடலை சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு. நேற்று நைட்டு பண்ண சப்பாத்தியை சூடு பண்ணி வச்சுட்டேன். இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி, சோயா சங்க்ஸ் கிரேவி, ஒரு கப்பில் வேர்க்கடலை சுண்டல், கொய்யாக்காய் தான் வச்சுருக்கேன். லஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல், வெள்ளை பூசணிக்காவும் காராமணியும் போட்டு ஓலன் பண்ணியிருக்கேன் கேரளா ஸ்டைலில். சாதம், தயிர், மாங்காய் ஊறுகாய். நைட்டுக்கு பட்டாணி கிரேவி, சோயா சங்க்ஸ் கிரேவி தான் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி மட்டும் நைட்டு சூடாக பண்ணால் போகிறோம். இன்றைக்கி சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.